பேர் செந்தில். நாங்கள் சபரிமலைக்கு வந்து வெள்ளிக்கிழமை கிளம்புனோம். அதனால் 12 மணி நேரம் ட்ராவலிங். சனிக்கிழமை காலையில் போய் இறங்கணும். சனிக்கிழமை இறங்கி பம்பாவில் குளிச்சுட்டு சாமி தரிசனமாக இருமுடியெல்லாம் எடுத்து வச்சு கிளம்புனோம். அங்கேருந்தே கியூ ஆரம்பிச்சிது. எங்கள் பம்பாலேருந்தே கியூ ஆரம்பிச்சு பம்பாலேருந்து கன்னிமலை கணபதி போகிறதுக்கே 3-4 ஹவர் ஆயிடுச்சு. கூட்டம் பார்த்தீங்கன்னா செம கூட்டம். கன்னிமலை கணபதியிலேருந்து பாத்ரூம் வசதி எல்லாமே எதுவுமே சரியில்லை. கியூ நிற்கிது. எப்படியும் ஒரு 30-40 பேர் பாத்ரூம் இதுக்கே அங்கேருந்தே தெரிஞ்சிச்சு கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் மேலே ஏற ஆரம்பித்தோம். அதுலேருந்து கூட்டம் ஏறிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஷெட்டு லாக் பண்ண ஆரம்பித்தாங்க. லாக் பண்ண ஆரம்பிச்சிருந்து எப்படியும் ஒரு 3-4 ஹவர் லாக் பண்ணி அதுக்கப்புறம் குடோனில் போட்டாங்க. 3 ஹவர் 4 ஹவர் ஆயிடுச்சு. குடோனில் சரி போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், சாமி எல்லாமே ஏதோ இது பண்ணுறாங்க, பூஜை ஏதோ பண்ணுறாங்க போல. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும்னு பார்த்தோம். அதுக்கப்புறமும் திறந்து இன்ச்சாக நவுந்துட்டே இருந்தது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே வரும், அவ்வளோதான். 1 இன்ச்சு 2 இன்ச்சு. அது பார்த்தீங்கன்னா 6-7 ஹவர் கிட்ட அதே மாதிரி தான் போனோம். குழந்தைங்களாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. எந்த சாப்பாடு வசதியும் இல்லை. இப்போ இன்னும் சொன்னோம்னா சுத்தமே இல்லை. பாத்ரூம்லாம் உள்ளே போனால் போவே முடியல. பாவம் குழந்தைங்க வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் போகும்போதே ஒரு 2 பேர் இதுவாகிட்டாங்க. அதே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் வரலாறு காண முடியாத அளவு செம கூட்டம் இந்த வாட்டி. அதுவும் இல்லாமல் எதனா போலீஸ்காரங்க எதனா ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்டால் ரெஸ்பான்ஸே இல்லை. எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. என்ன சார் நீங்கள் ஏன் இங்கே வரீங்க? குழந்தைங்க வச்சுருக்காங்க சார், நாங்கள் கூட பசங்க இருக்கோம், குழந்தைய அந்த சைடு லைனில் தாண்டி அப்படி விட்டுருங்க அப்படின்னா கூட எந்த இதுவுமே பண்ணல. அப்புறம் நாங்கள் ஒரு 2 பசங்களை நாங்கள் குழந்தைங்களை எட்டுன்னு போகும்போது அவங்கள அந்த கம்பியை தாண்டி எடுத்து விட்டால் திருப்பி அடிக்க ஓடிறாங்க. சரி, அப்படியும் அவங்கள தடுத்துக்கிட்டு நாங்கள் இது பண்ணி அவங்கள மட்டும் அனுப்பிச்சோம். அப்படி தடுத்து அவங்க அனுப்பிச்சி உடனே அவங்க வந்து 10 மணி நேரம் ஆச்சு. எங்களுக்கு வந்து 15 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் விடிகாலில் அதான் 8 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். நைட்டு 7 மணிக்கு அவங்க சாமி பார்க்குறோம். நாங்கள் 2:30 மணிக்கு சாமி பார்க்குறோம். மறுநாள் விடிகாலில் 2:30 மணிக்கு சாமி பார்க்குறோம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வாட்டி. அரேஞ்ச்மெண்ட்டு சரியில்லை இந்த வாட்டி. எந்த இதுவுமே ஐடியா எல்லாமே எதுவும் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க, இன்னும் இதுக்கப்புறம் அதிகமாக தான் ஆகும் அப்படின்றாங்க. 8 இது கூண்டு போட்டு வச்சுறாங்க. 8 கூண்டுலையும் 3 மணி நேரம் போட்டு அதுலேருந்தும் திருப்பி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இதுவாகுது கியூவில். 18 படி ஏற பார்த்தனா எல்லாருமே 2-3 செகண்டில் பார்த்தோன்னே அந்த சந்தோஷம் இருக்கும். அப்பா வந்துட்டோம், ஏறிடுவோன்னு. 18 படி கண்ணில் தெரிஞ்சு 2 மணி நேரம் அதுலேயே நிற்கிறோம். ஃபோட்டோ எடுத்திருப்பேன், காட்டுற வேணா பாருங்கள். அந்த என்ன சொல்ல, திரும்பவும் பக்கம் எல்லாமே அவ்வளோ ஹைட்லேருந்து நான் எடுக்கிறேன். எல்லா சைடுமே ஆளுங்க இது இருமுடி பை தான் தெரியும். இந்த சைடு 2 கிலோமீட்டர், இந்த சைடு 2 கிலோமீட்டர், அந்த மாதிரி கூட்டம் ஜாஸ்தி. ஒன்றுமே பண்ண முடியல. நான் பேசும்போது என் தொண்டை நீங்கள் கவனிச்சிடலாம். நான் வந்து 1 நாள் ஆகுது, இன்னும் சரியாகலை. பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பசங்களை கூப்பிட்டு கத்தி கூப்பிட்டு கண்ணெதிரே இருக்கிறான், கூப்பிட்றேன்னா கூட பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது, முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த வருஷம். இன்னும் வருங்காலத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் மக்களுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அவ்வளோ பயபக்தியோடு போகிறோம், ஏன்டா போகிறோன்ற மாதிரி ஒரு ஃபீலை வர வச்சுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த வாட்டி. கஷ்டப்பட வச்சிட்டாங்க. ஏன்னா மக்களை வந்து கொஞ்சம் அழகாக கரெக்டாக இது பண்ணி, ஏன்னா திருப்பதின்னு சொல்கிறாங்க குடோன் மாதிரி. அதே இப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்குது. எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் கிடைக்குது. ஊனில் என்ன தேவையோ வெளியில் வந்து போகலாம். இவங்க உள்ள ஜெயில் கைதி மாதிரி உள்ளே அடைச்சி வச்சுறாங்க. வெளியிலே வர முடியாதுங்க. உள்ள டீன்னு ஒரு கடை இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதில் எல்லா விலைவாசியும் உயர்வு தான். மதிக்க மாட்டாங்க. ஒரு ஹோட்டல் நிலக்கல்ல போயிட்டு பஸ்ஸு விட போனோம், பஸ் எடுங்கன்னான்றாங்க. நீங்கள் இங்கே விட முடியாது, வெளில வேற எங்கன்னா விட்டா. தமிழ்நாடு பஸ்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஒன்றுமே புரியல. எவ்வளோ கடுமையாக விரதம் இருந்து போகிறோம். 48 நாள் விரதம் இருந்து போகிறோம். ஒரு என்ன சொல்ல, ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு சாமி அப்படின்ட்டு ஒரு இதுவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த வருஷம்.
இன்னும் இப்போ போகிறவங்க எல்லாமே கேட்குறாங்க எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு. எப்படியும் 15 மணி நேரம் ஆகிடும், அதுக்கு ரெடி ஆகி நீங்கள் போங்க, குழந்தை வச்சுருந்தா குழந்தை இட்டுன்னு வராதீங்க அப்படின்னுறாங்க. அவங்களே ஓப்பனாக சொல்லிடுறாங்க, போலீஸ்காரங்க அங்கே இருக்குவாங்க, குழந்தைய உங்களை யார் வர சொன்னாங்க, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் ஏன் உங்களை யார் வர சொல்கிறா, நாங்களா கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க.